முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்து வருகிறார். அந்த நேரலையே பார்ப்போம். இந்த அரங்கிலே பேசுகின்ற பொழுது சொன்னேன், இன்றைக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மெரினா கடைக்கு சென்று இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு பார்வையிடுகின்ற பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினந்தோறும் அம்மா அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துகின்ற காட்சி பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இதே புரட்சித் தலைவி அம்மா அவளுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வார்கள். ஆகவே அப்படி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க மக்களுக்காக உழைத்த தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய திருவுருப்படத்தை தான் சட்டமன்றத்துக்குள் நாங்கள் திறக்கிறோம். அரசின் சார்பாக குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்து விவசாயிகளுடைய பங்களிப்புடன் முதற்கட்டமாக 1519 ஏரிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணி துவக்கப்பட்டு நிறைவேறுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் தான் என்று கருதுகின்றேன். மீண்டும் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பருவமழையின் போது பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மேலும் 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2065 ஏரிகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்தது. திங்கட்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வச்சிருக்கீங்க சார். திங்கட்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் கட்சியுடைய வளர்ச்சி பணி பேசுவதற்காக சார். இப்போ இரு அணிகளும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இரு அணிகளும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றோம். நிச்சயமாக 2 அணியும் இணையும் என்று நாங்கள் எதுவும் இல்லை. 3 அமைச்சர்கள் மாற்றம் எதுவும் இருக்குன்னு சொல்லி நீங்க பத்திரிகையில தான் போடுறீங்க, நாங்க சொல்லலையே. உறுப்பினர்கள் பலர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினரும் 234 சட்டப்பேரவை உறுப்பினரும் முதலமைச்சரை சந்திப்பது இயற்கைதான். ஆகவே இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை கோரிக்கை உணவாக கொடுக்கின்றார்கள். எங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை சந்திக்கின்றார். ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை சந்தித்து தாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தாருங்கள் என்ற கோரிக்கை மனு கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கிக் கொள்கிறார்கள். அது அப்படி இல்லை, நீங்கள் தான் பத்திரிகையில் தவறான செய்தி வெளியிடுறீங்க. ஒருபோதும் அப்படி யாரும் செய்யவில்லை. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட இனம், உயர்ந்த ஜாதி, தாழ்த்த ஜாதி என்ற எண்ணமே கிடையாது. அனைவரும் ஒரே உயிர் பிறந்த மக்கள். ஆகவே நாங்கள் அனைத்து மதத்தினரையும் அனைத்து இனத்தினரும் அனைத்து ஜாதியரும் ஒன்றாகத்தான் கருதுகின்றோம். மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது குடிமராமத்து திட்டம். இது விவசாயிகள் பங்களிப்போடு இது நடைபெறுகின்ற திட்டம். நீங்கள் அவளோடு விவசாயிகளோடு சேர்ந்து நீங்கள் அது பணியை மேற்கொண்டால் வரவேற்கத்தக்கது. என்றால் உங்களை போல சமூக ஆர்வலர்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற பெய்கின்ற மழைநீர் முழுமையாக சேமிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 140 ஆண்டு காலம் இல்லாத கடுமையான வறட்சி தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அணைகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் போதிய நீர் கிடையாது. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு மக்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்காக தேவையான நிதி ஒதுக்கி குடியிருக்கு எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக ஆழ்துளை துணை கிணறுகள் தோண்டப்பட்டு உடனுக்குடன் குடிநீர் வழங்கப்பட்டு இவ்வளவு வறட்சியான நேரத்தில் கூட குடிநீர் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்கின்றனர்.